அன்பே சிவம், சிவமே அன்பு. இது சாஸ்திரங்களால் சொல்லப்பட்டதான ஒரு மொழி. அது சாஸ்திரம்னா வேதம்தான். வேதம் இறைவனுடைய வடிவத்தை சொல்லும் போது ஒரு பொருள் எதால் செய்யப்பட்டிருக்கு, இது ஒரு கேள்வி. இந்த மைக் எதால் செய்யப்பட்டிருக்கு? இரும்புனால. இந்த மேஜை எதால செய்யப்பட்டிருக்கு? மரத்தால். நம்ம உடம்பு எதால செய்யப்பட்டிருக்கு? பஞ்சபூதங்களால. தெய்வத்தோட உடம்பு எதால செய்யப்பட்டிருக்கு? கல்லாலையா, மண்ணாலையா, மரத்தாலையா, பஞ்சலோகத்தாலையா? அதெல்லாம் நாம செய்யறோம். நமக்கு ஒரு வடிவத்துக்காக அதை செய்யறோம். ஒரு போட்டோ மாட்டிக்கிற மாதிரி. ஒரிஜினலா அதோட உடம்பு எதால இருக்கு அப்படிங்கிறத வேதம் தான் சொல்றது. தஸ்ய பிரியமே வசிரஹ மோதோ தட்சிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. அன்புனால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வேதம் சொல்றது. பகவானோட சரீரம் எதனால செய்யப்பட்டிருக்குன்னா பிரியமேவ, அன்பால செய்யப்பட்டிருக்கு. அதனால அன்பே சிவம், சிவமே அன்பு. இந்த அன்புனாலதான் எதால அவனுடைய உடம்பு செய்யப்பட்டிருக்கோ அதாலதான் அவன் அடைய முடியும். அந்த அன்புனாலதான் அவனை அடைய முடியும். இதுதான் அடியார்கள் நமக்கு காண்பிச்சதான வழி. இதுக்கு தமிழ்ல அன்பு அப்படின்னு சொல்றோம். சமஸ்கிருதத்துல இத பக்தி பிரேமை அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழ்ல சொல்லும் போது ஒரு வித்தியாசம் உண்டு. அதை நமக்கு புரியாம குழப்பிக்கிறோம். நம்ம மனைவி மேல நாம் வைத்திருப்பது, நம் குழந்தை மேல வைத்திருப்பது, நம் குடும்பத்தின் மேல வைத்திருப்பது அன்பா? அது என்ன? ஆசை. அதுக்கு பேர் ஆசைன்னு பேர். ஆசைக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆசை சுயநலத்தோட உள்ளது, அன்பு சுயநலம் இல்லாதது. அதனாலதான் திருமூலர் சொல்லும் போது ஆசை அருமீன், ஆசை அருமீன் ஈஸ்வரோடாயினும் ஆசை அருமீன். இந்த ஆசையை கொண்டு பகவான்கிட்ட வைக்காத, அன்பை வையுங்கிறார். ஆசையை வைக்கிறதுனா என்ன சார்னா, மனைவிட்ட வச்சா மாதிரி, குழந்தைகிட்ட வச்சா மாதிரி, குடும்பத்துல வச்சா மாதிரி. இங்கெல்லாம் ஏன் வச்சிருக்கோம்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்புக்காக வச்சிருக்கோம். உலகம் முழுக்க நம்ம வச்சிருக்கோமா? பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட நம்ம வச்சிருக்கோமா? இல்லையே. ஒரு கால் எதிர்பார்ப்பு இருக்கலாம், அல்லது ஒரு கால் என்னோடதுங்கிற அபிமானம் இருக்கலாம். என் குழந்தை, என் மனைவி அப்படி. அதுவும் தோஷம்தான் சாஸ்திரப்படி. இறைவன்ட்டு நாம் அன்பு வைக்கும் போது சுயநலம் இல்லாம வைக்கணும். இது ஒரு கேள்வி வருது. பக்தன் அப்படின்னு சொல்றோம், நாம அடியார் அப்படின்னு சொல்றோம். அடியார்களுடைய லட்சணம் என்ன, எப்படி இருப்பார்கள் அவர்கள் அப்படிங்கிறத பெரிய புராணம் சொல்றது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். அவர்களுக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இதுல உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறதே அவர்களுக்கு கிடையாது. நாம இத்தினோண்டு 100 மில்லி பவுனா இருந்தாலும் பத்திரமா மடிச்சு டப்பால வைக்கிறோமோ, அந்த பவுனுக்கும் ஓட்டுக்கும் செங்கல்லுக்கும்
ஓட்டுக்கும் மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சார் அப்படி கேட்குறீங்க? பவுன் எப்படி ஏறிட்டு போறது வேலை, அதுக்கு மதிப்பு உண்டா? இதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கிறது நீ தான். புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப அந்த பணம் 2000 ரூபான்னு ஒரு நோட்டு இருந்ததோ, 2000 ரூபாய் நோட்டு மடிச்சு பத்திரமா உள்ள வச்சுக்கணும். நமக்கு அது 2000 ரூபாய். கழுதைக்கு முன்னாடி நீட்டினா அதுக்கு அது என்ன? கழுதைக்கு அது 2000 ரூபாயா? கழுதைக்கு வெறும் பேப்பர். உண்மையில அது என்ன? பேப்பர். 2000 ரூபான்னு சொல்றீங்க, நீ சொல்ற, நீ அதை ஏத்தி வச்சிருக்க, அதோட ஒரிஜினல் பேப்பர் தான். அது மாதிரி தங்கம்னோ வெள்ளினோ பூமியில உள்ள உலோகங்கள்ல பொருள்கள்ல அதுவும் ஒண்ணு. அதுக்கு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கிறது நீ தானே தவிர இந்த மண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது. ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. இறைவனை வழிபடும் போது அவர்கள் காண்பிக்கிற அன்பு, எதற்காக நாம கோவிலுக்கு போறோம், வழிபடுறோம், எல்லாம் செஞ்சுட்டு என்ன கேட்கிறோம்? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வியாதி நிவர்த்தி ஆகணும், எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நான் நீண்ட ஆயுளோட இருக்கணும், புகழோட, ஏதோ ஒன்னும் கஷ்டம் போகணும்னு கேட்பான், அல்லது சௌக்கியம் வேணும்னு கேட்போம். இல்லது இது ரெண்டுமே வேண்டாம், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்போம். மூணுக்குள்ள ஒண்ணுதான் கேட்போம். நாம் கஷ்டம் போகணும்னு கேட்டோம்னா அவனுக்கு ஆர்த்தன்னு பேர், அந்த பக்தனுக்கு ஆர்த்தன்னு பேர். சௌக்கியம் வேணும்னு கேட்டான்னா அந்த பக்தனுக்கு அர்த்தார்த்தின்னு பேர். ஞானம் வேணும்னு கேட்டான்னா அந்த பக்தனுக்கு ஜிஜ்ஞாசுன்னு பேர். ஒண்ணும் வேண்டாம்னு கேட்டான்னா அவனுக்கு ஞானின்னு பேர். இதை நான் சொல்லல, கண்ணபிரான் பகவத்கீதையில சொல்றார். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபா அப்படிங்கிறார். 4 வகையான பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள் அர்ஜுனா. ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிஜ்ஞாசு, ஞானி. ஆர்த்தன்கிறவன் கஷ்டம் போகணும்னு வழிபடுறவன், அர்த்தார்த்திங்கிறவன் சௌக்கியம் வேணும்னு வழிபடுறவன், ஜிஜ்ஞாசுங்கிறவன் மோட்சம் வேணும்னு வழிபடுறவன். அடியார்கள் வீடும் வேண்டாம், கவனிச்சு கேட்கணும், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். இந்த மோட்சமே எனக்கு வேண்டாம். பகவான்கிட்ட உள்ள பெரிய சொத்தே மோட்சம் தான். அதனாலதான் அவரை பெரியவருங்கிறது. இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்றோமோ நம்ம. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்பர்ட்டி மோட்சம்ங்கிறது. அதுவே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா அப்ப அவனை விட நான் தான் பெரியவன். அதனால பகவானை பத்தி சொல்லக்கூடிய கதைகளுக்கு புராணம்னு பேரு, அடியார்களை பத்தி சொல்லக்கூடிய கதைக்கு பெரிய புராணம்னு பேரு. இது சாதாரண புராணம் இல்லை, இது பெரிய புராணம். இது ஏன்னால் பகவானை காட்டிலும் இவர்கள் பெரியவர்கள். எந்த வகையிலன்னா ஒன்றத்தே எனக்கு வேண்டாம். எவன் பெரிய கோடீஸ்வரன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாங்கிறவன் தான் பெரிய செல்வந்தன்னா. ஏன்னா இந்த கணக்கு வைக்கும் போது 10 ரூபா காட்டிலும் 100 ரூபா வச்சிருக்கிறவன் பெரியவன், 100 ரூபா காட்டிலும் இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு எல்லையே கிடையாது. அதுவும் இந்த ஷேர் இருக்கு பாருங்க, வேர்ல்டு வைஸ் ஷேர் இறங்குறதே ஒரு சமயம் திடீர்னு அதானி மேலே போவான் கீழே வருவான், பில்கேட் மேலே போவான் கீழே வருவான், டெக்ஸ்லா ஓனர் மேலே போவான் கீழே வருவான். ஒரே நாளில் 2 லட்சம் கோடி போய் எடுத்தும்பான். அடுத்த நாள் பார்த்தா 10 லட்சம். எல்லாம் பேப்பர்ல தான், எல்லாம் பேப்பர்ல. மேலே போறது கீழே வர்றதெல்லாம் ஒரு மெசேஜ் தான். உண்மையான மேன்மைங்கிறது அது இல்லை. ஆத்ம ஞானத்தை அடையிறது தான் உண்மையான பேர். சுகம் வெளியில இருக்குங்கிற எண்ணம் இருக்கிற பரியந்தம் நாம பிச்சைக்காரன் தான். வெளியில சுகம் இருக்கு, சுகம் அதுல இருக்கு, இதுல இருக்கு, பார்க்கறதுல இருக்கு, கேட்கறதுல இருக்கு, நுகர்றதுல இருக்கு, பழகத்துல இருக்கு, தொடுறதுல இருக்கு. சுகம் எங்கிட்ட இருக்கு. நானே சுகத்தினுடைய வடிவம் தான். ஆனந்தாத்தியவர்கள் விமானி பூதானி ஜாயந்தே, வேதம் சொல்றது. ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி அப்படிங்கிறது. இந்த அடியார்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்ததுனால மனைவி வேணும், குழந்தை வேணும், வீடு வேணும், வேலை வேணும் அப்படின்னு போறவர்கள் சாமானிய பக்தர்கள். இந்த அடியார்கள் அந்த இறைவனுக்காக மனைவியை விடுவார்கள்,
குழந்தைய விடுவார்கள், வீட்டை விடுவார்கள், வேலையை விடுவார்கள், உயிரை விடுவார்கள், பணத்தை விடுவார்கள். ஏதார ஆகார புத்திர ஆத்தான் பிராணான்வித்தம் இமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதாக கதந்தான் தெக்தும் உத்சகே. அம்பரீஷ சரித்திரத்துல துர்வாசற்ற பகவான் சொல்றான் இந்த வார்த்தை. சுதர்சன சக்கரம் துரத்திண்டு வர உலகம் முழுவதும் போய் யாராலையும் காப்பாற்ற முடியாத துர்வாச மகர்ஷி வைகுண்டம் வந்து பெருமாளுடைய காலில் விழுந்தார், என்னை காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப பெருமாள் சொன்னார், என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்? சுதர்சன சக்கரம் உங்களோடது தானே, நீங்க சொன்னா அது கேட்குமோனோ? சுதர்சன சக்கரம் எனக்கு கட்டுப்பட்டது, ஆனா நான் அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன். அகம் பக்த பராதீனா. பகவான் சொல்றான், நான் அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன். இது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? உலகம் முழுக்க உங்களுக்கு தான் சொத்து. அதனாலதான் ஈஸ்வரன் பேர். ஈஷா வாஸ்யாம் இதற்கு சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யான் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சீதான்னு ஈஷாவாஸ்யோபனிஷத்து சொல்றது. எல்லாம் பரமேஸ்வரனோடு. ஈஸ்வரன்கிற சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம். எல்லாம் அவனோட சொத்து அப்படிங்கறத நீங்கள் அடியார்களுக்கு அடிமைன்னு சொன்னா நம்ப முடியுமா? பகவான் சொன்னார், பேருக்கு தான் எல்லாம் என்னோட சொத்துங்கிறது. அடியார்கள் என்ன பண்ணுவார்கள்? அன்புனால என்னை வசப்படுத்துவார்கள். எது போல அப்படின்னா சத்ஸ்திரியா சத்பதிம் யதா. நம்ம பாரதிய வாழ்க்கை முறையில ஒரு குடும்ப தலைவனுக்கு குடும்பம் கட்டுப்பட்டது. இதுதான் சிஸ்டம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா யார் குடும்ப தலைவனா இருக்கானோ அவனுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருப்பான். இந்த கட்டுப்படுதல்ங்கிறது உயர்ந்த ஒரு தன்மைய, அதுக்குதான் தர்மம்னு பேர். தர்மம்னாலே கட்டுப்படுதல் தான் அர்த்தம். அதை நீ கட்டுப்படுதல்னு சொல்லாம தர்மம்னு ஏன் சொல்றோம் நாம? என்ன அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற பேர்ல 10 பேரா கட்டுப்பாடா போய் பஸ்ஸ கொளுத்தினாலும் கட்டுப்படுதல் தானே. 10 பேர் கட்டுப்பாடா கையை கோத்துன்னு பேர் ரயில மறிச்சாலும் கட்டுப்படுதல் தானே. அதனால அந்த குணஷ்டையே வேண்டாம்ங்கிறதுக்காக தான் தர்மம்னு சொல்றதே நான். ஆனா அதுக்கு அர்த்தம் கட்டுப்படுதல் தான் பெயர். ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுறது, சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுறது, நீதிக்கு கட்டுப்படுறது, நேர்மைக்கு கட்டுப்படுறது, சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, தாய் தந்தையருக்கு கட்டுப்படுறது, தெய்வத்துக்கு கட்டுப்படுறது, குருவுக்கு கட்டுப்படுறது, சமூகத்துக்கு கட்டுப்படுறது, சமுதாயத்துக்கு கட்டுப்படுறது, ஊருக்கு கட்டுப்படுறது, சட்டத்துக்கு கட்டுப்படுறது, ராஜாவுக்கு கட்டுப்படுறது, எல்லாத்துக்கும் மேல மனசாட்சிக்கு கட்டுப்படுறது. இதுதான் மனிதனுடைய அடையாளம். நான் இது உலகத்துல வழக்கம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு வந்தோம்னா வாழ்வியல் முறையில சொல்றேன். இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு சிஸ்டம், ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு எல்லாரும் சொல்ற மத்தியில அது எல்லாத்துலயும் உண்டு. இப்ப குடும்பம்னா அது எப்படிங்கிற சிஸ்டமே இல்லாம போயிடுது. யார் சொன்னதையும் யாரும் கேட்க. சுதந்திரம்ங்கிற பேர்ல தரிகட்டு இருக்கு. அதுக்கு பேர் மிருகப்பிராயம்னு பேர். அதுக்கு பேர் மனித சுபாவம் இல்லை, அதுக்கு பேர் மிருகப்பிராயம். நாம மனிதனா மிருகமானு நாம தீர்மானம் பண்ணிக்கணும். தனி மனித சுதந்திரம்னோ அல்லது அதீத சுதந்திரம்னு கொடுத்த நாடு எல்லாமே நாசமா போறத கண்ணுக்கு எத்தாப்புல பார்த்துட்டு இருக்கோம் நாம. அதுதான் உண்மை. கணவன் மனைவி வாழ்க்கையில மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவன். இது ஹிந்து தர்மம் சொல்றது. கட்டுப்படுதல்னா ஒண்ணு இந்த இடத்துல உட்காந்துக்கணும், தூக்கணும், அப்படி அர்த்தம் இல்லை. ஒரு வார்த்தையை சொன்னா அதை கேட்கறது, நியாயத்தை கேட்கறது, அநியாயத்தை இல்லை. அந்த காலங்கள்ல கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு வந்தா பெரும்பாடு இந்த கணவன் ஒத்தனுக்காக அந்த பொண்ணு எத்தனை ராட்சசர்கள் பேர் பிசாசுகளை கையாளணும் தெரியுமோ. மாமியார், மாமனார், நாத்தனார், மச்சினன் எல்லாம் புடுங்கும். எல்லா இடத்துலயும் தனக்கு எல்லை எதுன்னே தெரியாம ஒருத்தர் வாழ்க்கையில குதிக்கிறத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரு எல்லை உண்டு.
இந்த குழந்தைகளையோ மனைவியோ மற்றவர்களையோ எப்படி நாம் கட்டுப்படுத்தணும்னா இப்படிதான் சொல்லி கொடுக்கறது வேற. அவர்களுக்கா எப்ப வாழ தெரிஞ்சிருத்தோ அதுக்கப்புறம் நாம வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா சில விஷயத்தை சொல்லணும். இன்னைக்கு இந்த விசேஷம், இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, இன்னைக்கு திருவாதிரை, இன்னைக்கு தைப்பொங்கல், இன்னைக்கு கார்த்திகை அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு என்ன தர்மமோ அதை செய்யணுங்கிறத நாம கட்டளையிடணும். இதை நாம் சொல்ல வேண்டிய கடமையில உள்ளவர்கள் தான். ஆனா அவர்கள் பார்த்தா அதை தவிர பாக்கி எல்லாம் புடுங்குவார்கள். அந்த விஷயத்தை மட்டும், தர்மத்தை சொல்றதை மட்டும் விட்டுவிட்டு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி வச்சுக்கணும், பொட்டு இப்படி வச்சுக்க கூடாது, தலையை இப்படி வச்சுக்க கூடாது, அப்படி வச்சுக்க கூடாது, தொலைஞ்சு போட்டோம். அதெல்லாம் இப்ப எல்லாம் அதெல்லாம் மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பேசாம நவத்வாரத்தையும் புத்தின்னு இருக்கான். கல்யாணம் ஆச்சுன்னா ஏதாவது சொன்னா அடுத்தது டைவர்ஸ் தான். இதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த பொண்ணுக்கு மேல மேல கல்யாணம் பண்ணிட்டே போலாம், இவனுக்கு அப்புறம் பிள்ளையார் தான் ஆயுசுக்கும். செகண்ட் மேரேஜ் பொண்ணை பெண்ணிக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கா. இந்த பையன் காம்பாருக்கோ இவனுக்கு வழியே கிடையாது. அப்புறம் அதனால பேசாம இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் செஞ்சத்தோட பலன். இது எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி நடக்கிறது இல்லையே. யார் பாவம் பண்ணியிருக்கானோ அவன் வாழ்க்கையில தானே நடக்கிறது. சௌக்கியமா இருக்கிறவர்கள் இருக்கார்கள். விஷயத்துக்கு வரும். இது மாதிரி இந்த புடுங்கெல்லாம் தாண்டி கணவன் முகம் கோணக்கூடாது, கணவனை சந்தோஷமா வச்சுக்கணும்னு கட்டுப்பட்டு அவனும் சிடுமூஞ்சியா இருப்பான். 10 பேர் சாப்பிட்டா 10 பேர் 15 பேர். அந்த காலத்துல தானே ஹோட்டல்லாம், அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. வீட்டுக்கு எல்லாரும் வருவார்கள், சாமான் தீர்ந்து போயிடும். சாமான் கேட்டா எரிஞ்சு விழுவான். இப்பதானே வாங்கி கொடுத்தேன், சாமான் என்னமா தீர்ந்து போயிடுதுன்னு கேட்பான். நீ தான் தின்றுருக்க, நானா தின்னேன்? உங்க குடும்பம் தான் உட்காந்து தின்றுருக்கு. புரிஞ்சுக்கவே மாட்டார்கள். எப்படி கஷ்டப்படுவார்கள் தெரியுமா பெண்கள்லாம். அதை வெளியில காமிக்காம கோப்பியமா, ஒரு காப்பி பொடி இல்லைன்னா பக்கத்தாத்துல வாங்கி மாமி நான் மாசாந்திரம் முடிஞ்ச உடனே வாங்கறதே தரேன், அப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு அந்த குடும்பம் வந்துடும். வந்தா அந்த அம்மா என்ன நிலையில இருப்பாள் அப்படின்னா, ரிட்டையர் ஆகி 70 வயசு தாத்தாவுக்கு, பாட்டிக்கு 65 வயசு. கடத்தலுக்கு கிளம்புறதே சட்டையை மாட்டிக்கிறது. அந்த பாட்டியை காமிச்சு கூப்பிட்டு கேட்பார். சாவி கூத்து அந்த அம்மா வச்சுட்டு இருப்பா. ஒரு 50 ரூபா கூட. அன்னைக்கு 50 ரூபா கொடுங்கன்னு கெஞ்சின மனைவி, 50 ரூபாய்க்கு என்ன செலவுன்னு அதட்டி சத்தம் போட்ட கணவன், இன்னைக்கு மனைவியை பார்த்து 50 ரூபா கொடு. உடனே அந்த அம்மா கேட்பா, நேத்திக்கு கொடுத்த 100 ரூபாய்க்கு என்ன கணக்குன்னு கேட்பா. நேத்திக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தேன்னு அதுக்கு என்ன கணக்கு? அதை நான் சொல்றேனே கூட, யாராவது எந்த மனிதனாவது ஹிந்து தர்மத்துல உள்ளவன் நான் சம்பாதிச்ச பணத்துக்கு நீ யார் நீ கணக்கு கேட்கறதுன்னு நீ வந்து கேட்டிருக்கமோ? நாம நல்லவனா இருந்தா கேட்க மாட்டான். ஏன்னா ரெண்டையும் பிரிச்சு பார்த்தா அவன் மனிதனே கிடையாது. குடும்பம்ங்கிறதுல 2 பேரும் ஒண்ணுதான். இதுல சம்பாதிக்கிற உயர்ந்தவனோ வேலை அந்த பேச்செல்லாமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வேலை செய்யறவர்கள் தான் உயர்ந்தவர்கள். ஏன்னா இவனுக்காவது டிஃபரெண்ட் சுச்சுவேஷன் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டு அவர்கள். அதுதான் ஒரு மாமி சொன்னா, பொழுது விடிஞ்சா கவர்மெண்ட்ல வருஷத்துக்கு 50 நாள் லீவுன்னு சொல்றானே, பொம்மநாட்டிகளுக்கு லீவு உண்டாமாமான்னு கேட்டான். அதே காப்பி போடணும், அதே டிபன் பண்ணணும், அதே சமையல் பண்ணணும், ஏதாவது ஒரு நாள் லீவு உண்டா? இவன் வந்து அந்த மனைவிக்கு கட்டுப்படுறதுனுடைய நோக்கம் என்ன? அந்த மனைவி காண்பிச்ச பொறுமை, அந்த மனைவி பண்ணின தியாகம், அந்த மனைவி காண்பிச்ச அன்பு. நாளாக அந்த அன்புக்கு அந்த குடும்பமே, ஒரு அப்பாட்ட வந்து ஒரு மருமகளோ அல்லது மகனோ ஏதாவது கேட்டா அந்த வயசானவாளை பார்க்கணும். எனக்கு என்னடா தெரியும், உங்க அம்மாவை கேட்டுக்கோங்க. அந்த காலத்துல எல்லாம் விலகவார்கள். ஒரு ஸ்டேஜுக்கு மேல விலக ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் அம்மாவை கேட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது. அது மாதிரி குடும்பமே எப்படி அந்த மனைவிக்கு கட்டுப்படுறது? இது சட்டத்தினுடைய அடிப்படையிலையா, அன்பனுடைய அடிப்படையிலையா? அன்பனுடைய அடிப்படையில். அதைத்தான் பகவான் சொல்றான், சட்டப்படி உலகம் எனக்கு கட்டுப்பட்டாலும் நான் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன் அன்பனுடைய அடிப்படையில். அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜா அப்படி. அப்ப துர்வாசர் கேட்டார், அம்பரீஷன் தான் பக்தனா, நான் பக்தன் கிடையாதான்னு கேட்டார். பகவான் சொன்னா, நீங்க பக்தனா அம்பரீஷன் பக்தனா இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல.
பக்தன்னா யாருன்னு சொல்றேன். அப்புறம் யார் பக்தன்னு நீங்களே சொல்லுங்க. மனைவி வேணும், குழந்தை வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், வேலை வேணும், பணம் வேணும், சுகம் வேணும்னு வரவர்களை பக்தர்கள்னு சொல்றோம். என் பக்தர்கள் நான் வேணும்னு இதெல்லாம் விடுவார்கள்னா மனைவியை விடுவார்கள். விடுவாரானால் இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன். இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் மனைவியை தூக்கி கொடுக்கிறார். வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியே. மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் உயிரை கொடுக்கிறார். அமர்நீதி நாயனார்னு ஒருத்தர் சொத்தை கொடுக்கிறார். கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் கண்ணை கொடுக்கிறார் பகவானுக்கு. சிறு தொண்ட நாயனார்னு ஒருத்தர் புள்ளைய நறுக்கி கொடுக்கிறார். உலகத்துல ஒரு மனிதன் விட முடியாத பாசம் அன்பு எதுன்னா ஆசை எதுன்னா 3. தாரேஷனே, வித்தேஷனே, புத்திரேஷனேன்னு சொல்வார்கள். ஈஷணத்ரயம்னு பேரது. மனைவி மேல வச்ச காதல், வித்தேஷன செல்வத்தின் மேல் வைத்த ஆசை, குழந்தைகள் மேல் வைத்த ஆசை. இந்த 3ஐயும் விட்டாதான் துறவி அவன். கவனிச்சு கேட்கணும். தாரேஷன, வித்தேஷன, புத்திரேஷன, ஈஷணத்ரயம்னு பேர். ஒரு நல்ல கல்வி அல்லது ஒரு நல்ல கேள்வி. ஒரு கிளாஸுக்கு சுவாமிஜிட்ட போறோம், நல்ல உயர்ந்த கிளாஸ், வேதாந்த கிளாஸ், நல்ல கல்வி புஸ்தகத்தை படிச்சோம்னா 2 விட்டுட முடியும். மனைவி மேல உள்ள அன்பும் நாளடைவில் விட்டுடும். கிளாஸுக்கே போவான்டான், வயசாயிடுச்சுனாலே விட்டுருவான். அந்த மாமி அம்மா பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு வா, பேசாம இருப்பான். அவளால தேவை இருக்கிற அப்படின்னா சுத்தி சுத்தி வந்தவன் அவளால தேவையில்லைன்னு அப்புறம் திரும்பியே பார்க்க மாட்டான். எல்லாம் இதுக்கெல்லாம் பேர் வாழ்க்கையன். காரண காரியமா பிரியமா இருந்தா வாழ்க்கை இல்லை. தேவை இல்லாத போது பிரியமா இருக்கிறது தான் வாழ்க்கை. அதுதான் இந்து தர்மத்துல காண்பிக்கிறது. அந்த வயசாக தான் ரொம்ப அன்பா இருப்பான். அதை விட முடியும். செல்வத்தின் மேல் உள்ள பற்றையும் விட்டுவிடலாம். இந்த குழந்தைகள் மேல வச்ச காதல் இருக்குதுல, அதை விட முடியாது. கடந்துள்ளோரும் கடப்புறோ மக்கள் மேல் வைத்த காதல் பாட்டு. வாலிய பகவான் அடிச்சு கீழே போட்டுட்டான். வாலிக்கும் பகவானுக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கிறது. நீ செஞ்சது சரியா, நான் செஞ்சது சரியான்னு. கடைசியில பகவான் எடுத்து சட்டங்கள் எல்லாம் சொன்ன உடனே வாலி சொல்றான், நான் பண்ணினதுதான் தப்புன்னு சொல்லி முடிச்சுட்டான். உனக்கு ஏதாவது குறை இருக்கோன்னு கேட்டார். உன்னை காப்பாற்றட்டுமான்னா வேண்டான்னா. உனக்கு ஏதாவது குறை இருக்கோன்னா, நான் உயிரை விடுறேன்னு எனக்கு குறை இல்லை. தெய்வாத்மானமகம் சோச்சே நதாரான்னு. என் மனைவியை விட்டுட்டு போறேன்னும் எனக்கு வருத்தம் இல்லை. என் உறவினர்களை விட்டுட்டு போறேன்னும் எனக்கு வருத்தம் இல்லை. அப்புறம் என்ன வருத்தம்? யதாபுத்திரம் குணசிரேஷ்டம் அங்கதம் கனகாங்கதம். என் பிள்ளைய விட்டுட்டு போறேன், என் பிள்ளைய விட்டுட்டு போறேன். ஆத்மாவே புத்திரநாமாசி இல்லையா? ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய் தந்தையர்கள் எவ்வளவு அன்பு வைப்பார்கள்ங்கிறது அந்த குழந்தைக்கு புரியாது. குழந்தை அப்பா வார்த்தை புரியும். அவன் அப்பா வார்த்தை அவன் குழந்தைகிட்ட வைக்கிறதே தான் இவ்வளவு அன்பு வச்சிருப்பார்களா அப்படிங்கிறது தெரியும். அதுவும் தாத்தா பாட்டி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, பைத்தியம் முடிச்சா மாதிரி. குழந்தைகளை கூட அப்படி கொஞ்சிருக்க மாட்டான். பேரம்பேத்திகளையே மனசு சுத்தி சுத்தி வரும். இதெல்லாம் வாழ்க்கையில உள்ள ஒரு விஷயம். அந்த மகனை அறுத்து போடுறார். அந்த அறுத்து போட்ட சிறுத்தொண்ட நாயனார் செய்த செயல் குற்றமா பாவமா? ரெண்டுமே கிடையாது. இது அன்பு. அன்புனால செஞ்சா அது மூடபக்தி இல்லையாண்டா. இங்க நரபலி கொடுக்கறதுக்கும் இவர் செஞ்சதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்றேன். நரபலி கொடுக்கும் போது உன்னை எதிர்பார்த்து கொடுப்பார்கள், அப்ப அது கொலை, அது மூடபக்தி. இவர் செஞ்சது அப்படி இல்லை. உன்னை எதிர்பார்த்து இவர் செய்யல. எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத மேல கதை வரத்தே சொல்றேன். நாவுக்கரசு நாயனார் சரித்திரத்துல தடுத்து ஆட்கொண்டான் பகவான். இத ராஜா போய் சமணர்கள்லாம் சொன்னார்கள். சொன்ன உடனே என்ன பண்ணலாம்? யாரு? ராஜா கேட்கிறான். யார்த? சுத்தி உள்ளவன்ட்ட. அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு. அது மாதிரி புத்திசாலியத்தான் ராஜாவை அடையறதுக்கு நாமெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்கோம். ஒரு திறமசாலியா ஒருத்தன்
வரத்துக்குள்ள பாக்கியமே தமிழ்நாடு பண்ணல். ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள நாலெட்ஜ் வேண்டாம், அந்த டிவிஷன்ல உள்ள அதிகாரிகள் ஒரு மேட்டர் எடுத்து சொன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவாத அறிவு உள்ளவன் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சரா வரணும். அப்பதான் அந்த நிர்வாகம் ஒழுங்கா நடக்கும். இதை பத்தி என்னன்னு எனக்கு தெரியாதவன், ஸ்கூலுக்கே போகாதவன் கல்வித்துறை அமைச்சர், சனாதனத்தை ஒழிப்பேங்கிறவன் அறநிலைத்துறை அமைச்சர், சனாதனத்தை வேறறுப்பேன் அப்படின்னு சொன்ன இப்படிலாம் இருக்கு. இந்த ராஜா இதெல்லாம் இன்னைக்கு இல்ல, மகேந்திர பல்லவன்ட்ட போய் சமணர்கள் சொல்றார்கள், இங்க இருந்த தர்மசேனன் வேஷம் போட்டு வயத்த வழியா நடிச்சு அங்க போய் சைவ மதத்தினால வயத்த வழி போன மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு உடனே என்ன பண்ணலாம்னு அவன் கேட்கறான். சட்டம் இருக்கணும், அவன் அழிச்சுன்னு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு உடனே போலீஸ்காரர்களை அனுப்புறார், கூப்பிடுறார். அவர் வரமாட்டேன், அவர் பதிலே சொல்லல, வரேன்னு சொல்லல, வரலேன்னு சொல்லல. போலீஸ்காரர்கள் போன உடனே ராஜாவோட உத்தரவு, உங்களை அழிச்சுன்னு வர சொல்லி, நீங்க வரலன்னா உங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத சொல்றார். அப்படி ஏற இறங்க பார்த்தார் அவர்களை. சுந்தரமூர்த்திவர் பார்க்கிறார், அப்பர் சுவாமிகள் ஏற இறங்க பார்த்துட்டு சிரிச்சார். என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அவன் சொன்னதை பார்த்து சிரிக்கிறார். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தனை கொண்டுவேன்னு சொன்னா அவன் அழத்தான அழுவான் அப்படின்னா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நம சிவாய, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நம சிவாய, நரகத்தில் இடர்படோம் நடனை நீந்தோம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நம சிவாய, நரகத்தில் இடர்படோம் நடனை நீந்தோம், ஏமாப்போம் பிரியறியோம் பணிவோம் அல்லோம் நம சிவாய, ஏமாப்போம் பிரியறியோம் பணிவோம் அல்லோம் நம சிவாய, இன்பமே எல்லாரும் துன்பமில்லை, தாமாக்கும் குடியல்லா தன்மையான நம சிவாய, தாமாக்கும் குடியல்லா தன்மையான, சங்கரன் சங்கவன் குழையோர் காதில் தாமார்க்கும் குடியல்லா தன்மையான நம சிவாய, சங்கரன் நற்சங்கவன் குழையோர் காதில் போமார்க்கு நாம் என்றும் மீளாளாய் நம சிவாய, போமார்க்கு நாம் என்றும் மீளாளாய் நம சிவாய, பொய்மலர் சேவடியினையே புரிந்தோனே, போமார்க்கு நாம் என்றும் மீளாளாய் நம சிவாய, பொய்மலர் சேவடியினையே புரிந்தோனே, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, 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 சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய.
சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். முழுக்கி பயம்தான் பெரிய பயம். அதுலேருந்து பகவான் மீட்டு இருக்காங்க. அதனால அது அது தெரிச்சு போயிடுத்தவருக்கு. மந்திரி அப்புறம் சொல்லி நீங்க வந்துதான் திருத்தனம் அரசனைன்னு பிரார்த்திக்க இவர் கிளம்பி போக இந்த மகேந்திர பல்லவனையே இந்த சமணர்கள் பார்க்க விடல. பார்த்தா அவன் மாறி இருப்பான். ஏன்னா அடிப்படையில அவன் சைவமோ சிவமதத்தை சிவனை வழிபடக்கூடியவன். என்ன பண்ணலாம்? சூழலை வெயின்னா பெரிய செங்கலோ சுண்ணாம்போ வச்சு மேல மண்ணால மொழிகிட்டு அடியில நெருப்ப பத்த வச்சிருவார். அது மாதிரி இவரை உட்காத்தி வச்சு அடியில நெருப்ப வச்சா எப்படி இருக்கு? நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இப்ப எப்படி இருக்குமா? தக தக தகன்னு பத்துன்னு எரியறது அடியில. சிரிச்சார். என்ன சிரிக்கிறேன்னு கேட்டார்கள் சமணர்கள். எப்படி இருக்குன்னு கேட்டீர்கள். அத சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன். மாசில் மீனையும் மாலை மதியமும் மாசில் மீனையும் மாலை மதியமும் வீசு தரும் வீரல் வேலிலும் வீசு தரும் வீரல் வேலிலும் மூசுமல்டரை பொய்கையும் போன்றதே மூசுமல்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நிழலே. டைம் இல்லாதனால ஒரு வரியா பாடிடுவார். பஞ்ச இந்திரியங்கள் இதெல்லாம் வெறும் விஷயம் இல்லை. அவ்வளவு உயர்ந்த இதை பத்தி பேசுறதா இந்த ஒரு பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் உபன்யாசம் பண்ணணும். அது மாதிரி நாம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஞானேந்திரியம்னு பேர், செயல்படுவதற்கு கர்மேந்திரியம்னு பேர். ஞானேந்திரியம்னா என்னன்னா கண்ணு காது மூக்கு வாக்கு நாக்கு. கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் தொக்கு. கண்ணால பார்வையால சுகத்தை அனுபவிக்கிறோம், காதால சப்தத்தால சுகத்தை அனுபவிக்கிறோம், மூக்குனால வாசனையினால சுகத்தை அனுபவிக்கிறோம், நாக்குனால சுவையினால சுகத்தை அனுபவிக்கிறோம், தோளால ஸ்பரிசத்தால சுகத்தை அனுபவிக்கிறோம். இப்படிதான் இந்த அஞ்சாலையும் சுகத்தை அனுபவிக்கிறது இயல்பு. இந்த அஞ்சுக்கும் சுகத்தை கொடுக்கிற பொருள் இருக்கு பாருங்க. ஒரே பொருள் அஞ்சுக்கும் சுகத்தை கொடுக்காது. கண்ணுக்கு சுகமா இருக்கிற பொருள் காதுக்கு சுகமா இருக்காது. வாய்க்கு சுகமா இருக்கிற பொருள் கண்ணுக்கு சுகமா இருக்காது. மூக்குக்கு சுகமா இருக்கிற பொருள் வாய்க்கு சுகமா இருக்காது. மல்லிகைப்பூவை நுகர்ந்தா கம்னு இருக்கும் வாசனை, வாயில போட்டா கசக்கும். தேன் எடுத்து வாயில விட்டுண்டா இனிக்கும், காதுல விட்டுண்டா பிச்சு பிச்சுங்கும், கண்ணுல விட்டுண்டா. ஒரு பொருள் ஒரு புலனுக்கு சுகத்தை கொடுக்கும், மற்றொரு புலனுக்கு எதிராக இருக்கும். அது ஒண்ணு. ஒரே சமயத்துல எல்லா புலனுக்கும் சுகத்தை கொடுக்கிற பொருள் கிடையாது. ரெண்டு. ஒரே சமயத்துல எல்லா புலனாலையும் சுகத்தை அனுபவிக்கவும் முடியாது. மூணு. கண்ணால சுகத்தை அனுபவிக்கும் போது காது டம்மியா தான் இருக்கும். ஏன்னா சுகத்தை அனுபவிக்கிறது அங்க மனசு தானே தவிர கண் இல்லை. மனசுங்கிற உட்கருவி கண்ணோட சம்பந்தப்படும் போது சுகத்தை, ஒரு ராஜா பெரிய அரண்மனையில இருக்கான், அவன் குளிக்க போறதுக்கு ஒரு பாதை, சாப்பிட போறதுக்கு ஒரு பாதை, அரசவைக்கு போறதுக்கு ஒரு பாதை, நந்தவனத்துக்கு போறதுக்கு ஒரு பாதை, அப்படின்னு 4 வகையா அந்த ஹால்ல பாதை இருக்கும் பார்த்தல. அது மாதிரி இந்த மனசுக்கு பார்க்கணுங்கிற ஆசை வந்தா கண்ணு வழியா வரும், கண்ணோட சேரும். கேட்கணுங்கிறது வரத்தே காது கிட்ட சேரும். இது சேர்ந்தாதான் காது வாங்கும். உள்ள புரியுற மாதிரி சொல்றேன். மணியானாலும் சொல்லிட்டு போறேன். ஒருத்தரை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சுன்னு நாம போவோம்.
ஒரு காலத்துல ஏதோ ஒரு ஞாபகத்துல போவார்கள், எதிர்த்தாப்புல அவரே வருவார். நாம யார பார்க்க போறோமோ அவரே வருவார். ஹலோ சார் அப்படின்னு அவரும் சொல்லுவார், நாம ஹலோ சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டே இருப்போம். அவரை தான் பார்க்க போறோம். நம்ம என்ன பண்றோம், வேற ஏதோ சிந்தனை. இந்த காலத்துல சொல்லணும்னா போனை பேசின்னு போறான், எப்ப பாரு போனை பேசலாம். இந்த டூ வீலர்லயும் இதுல என்னமோ பெருசா அவன் இந்த அமெரிக்கன் ட்ரம்ப் மாதிரி அவனுக்கு நினைப்பு. அந்த டயத்தை கூட வேஸ்ட் பண்ணலையா, பலார் பலார் பலார்னு அறையன். சனியனே நீ பேசி தொலைச்சிட்டு போ, எம்பிரான வாங்குற. அதுதான் இந்த பிரச்சனையே. நாம ஒழுங்கா ஓட்டினாலும் பயந்துட்டே ஓட்ட வேண்டியிருக்கு. அவன் நம்மளையே பார்க்க மாட்டேங்கிறான். அதுதான் விஷயமே. ஹார்ன் அடிச்சா கூட கண்ணில் வைய மாட்டேங்கிறது. இந்த கவனம் சிதறது இருக்கு பத்தியா, ரொம்ப தப்பான விஷயம் வாழ்க்கையில. அப்புறம் பழையபடி சிவாமி பகவத்கீதையில பகவான் சொல்றான், உன்னோட தன்மையை உயர்த்திக்கலன்னா எந்த தன்மையை அடையறியோ அந்த பிறவியை அடைய வேண்டியதுதான். சிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷு ஆசுரியம் யோனிமா பண்ணா மூடா ஜென்மனி ஜென்மனி. இந்த கவனம் இல்லாதனால அவரும் ஹலோ சாருங்கிறார், நாமும் ஹலோ சாருங்கிறோம். அவரை தான் பார்க்க போறோம், அவரை தாண்டி போயிட்டோம். 10 அடி போனப்போ சார் சார் உங்களை தான் பார்க்க வந்தேங்கிறான். கவனிச்சு கேட்கணும். முதல்ல ஏன் சொல்லல, கண்ணு பார்த்ததே தவிர மனசு அங்க இல்லை, வேற வேலையில இருந்தது. அந்த வேற வேலையை முடிச்சுன்னு வந்த உடனே கண்ணு பார்த்த அந்த ரெக்கார்டை இது எடுக்கிறது, ஐயோ இவரை தானே பார்க்க போனோம்னு சார் சாருங்கிறான். அப்ப மனசு சேரலன்னா அந்த புலன் வேலை செய்யாது. இது ஒரு சின்ன திருஷ்டாந்தம். ஒரே சமயத்துல 5 புலனுக்கும் மனசால சப்ளை பண்ண முடியாது, 5 புலன் வழியா வராது. ஆனா என் பெருமானுடைய திருவடியை தியானம் பண்ணினா 5 புலனாலையும் ஆனந்தத்தை அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதோட முடியல. இந்த சுகம் புலனுக்கு கொடுக்கிற சுகம் சாத்வீக சுகமா ராஜச சுகமா தாமச சுகமா, அதெல்லாம் அடுத்த விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள போன மணிய கொளுத்தி விட்டா ஒரு வாரம் கழிச்சு திறந்து பார்த்தா ஸ்புடம் போட்ட தங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. இவர் என்ன பண்றதுன்னு புரியல. என்ன பண்ணலாம்னா திருப்பி ராஜா கேட்கலாம், ஒரு யானையை விட்டு மிதிக்க சொல்லலாம்னு கல்லுல தலையை வச்சு கை காலெல்லாம் கட்டிட்டு தலையை மட்டும் அதுல வச்சுட்டு யானையை தூக்கி காலால மிதிக்க சொல்லுவார்கள். தலையை அப்படியே செதஞ்சு உயிர் போகும். இது ஒரு தண்டனை. அது மாதிரி பண்ணினார். அவர் படுத்துட்டு இருக்கார், யானை வரது. சுண்ணவென் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியும் வண்ண உரிமை உடையும் வளரும் பவள நிறவும் அண்ணல்லவர் முரணோடும் அகலம்பலாய அகவும் பின்னன் கெடில புலனும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. அத்வைதம். பேத புத்தி இருக்கிற பிறந்தான் பயமே. நான் அது, அப்ப அதுகிட்டேந்து என்கிட்ட பயம். நானும் அதுவும் ஒண்ணுதாங்க, எனக்கு எப்படி பயம்? நான் அது அப்படிங்கிற எண்ணத்துக்கு துவைதம்னு பேரு. நானும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னா அத்வைதம்னு பேரு. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய. எதுலேருந்து எதை எடுத்து எதை எதனால எதுக்கு கொடுத்து யார் சாப்பிடுறது? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் பூர்ணம்தான், எல்லாமே பிரம்மத்தோட வடிவம் தான். இந்த ஞானம் சித்திச்சுடுத்துன்னா அப்புறம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் சகஜமா சொல்லிட்டு போறார். ஒரு யானையை காமிச்சு குழந்தைகிட்ட பொம்மையை காமிச்சோம்னா ஐயோ யானைன்னு பயப்படும். மரத்தால் செய்யப்பட்ட ஒரிஜினல் பொம்மை இருக்கு பாருங்க, யானை மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. குழந்தையை காமிச்சா பயப்படும். நான் வரமாட்டேன், இந்த வாயேன் உனக்கு நான் சொல்றேன்
அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வரமாட்டேன்னு அழற குழந்தைய தரதரன்னு இழுத்துன்னு போய் அந்த கையை பிடிச்சு யானை மேல வச்ச உடனே பொம்மை அப்படிங்கும். அதை தொட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பரியந்தம் இருந்த பயம் அதை தொட்ட உடனே பெடுது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. திருமூலர். இந்த பிரபஞ்சம் உருவமா தெரியற பரியந்தம் பயம் இருக்கும், பிரபஞ்சம் பிரம்மமா தெரியற பரியந்தம் பயம் இருக்காது. பிரம்மம் ஆயிடுச்சுன்னா பயம் கிடையாது. அது யானையா தெரிகிற பரியந்தம் குழந்தை பயந்தது, பொம்மையானோடனே வாயில கை விடுறது. இந்த குழந்தைய கை பிடிச்சு தொட்டு பாரு, இது பொம்மைதான் யானை இல்லை அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு அப்பா மாதிரி நமக்கு ஒரு குருநாதர் வேணும். பிரம்மத்தை காமிச்சு கொடுக்கறது. அவர் கிடைச்சுட்டாருன்னா சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பெருமேந்திரார் சொல்றாரு, எல்லாம் பிரம்மன் தான். இதுல வேற்றுமை எங்க இருக்கு? அதான் இவர் சொல்றாரு இந்த பதிகத்துல. நான் இன்னொரு சந்தேகம், இதெல்லாம் நான் 10 நாள் 15 நாள் சொல்ற கதை. இதெல்லாம் இந்த தேவாரத்தையும் எடுத்துட்டா 10 நாள் 15 நாள் ஆகும். இன்னொன்னுக்கும் அர்த்தம் சொல்றதா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணி நான் பால் கலந்த சாதத்தை கொடுத்தான். அதெல்லாமும் சரியா வராம இவரை கொண்டு போய் ஒரு பாதாங்கல்ல கட்டி நம்ம நடு சமுத்திரத்துல போட சொல்லிட்டார். கொண்டு போட்டுட்டார்கள். கல்லினாடு எண்ணெய் பூட்டி அமன் கையல் உள்ளே நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீல் வயல் நெல்லு நீல் வயல் நீலக்கொடியரன் நல்ல நாமம் நவித்து உயிரே நன்றே. திருநீலக்குடின்னு சுவாமி மலை பக்கத்துல இருக்கு. திருநீல இந்த ஊர்ல பிள்ளையாரே வெள்ளையா இருப்பார், வெள்ளை பிள்ளையார்னு பேரு. அதான் பார்க்கணும், ஆச்சரியமா இருக்கும். ஸ்வேத விநாயகர்னு பேர், வினாடி இருப்பார். அந்த நீலக்குடியில பாடுறார் இத. நெல்லு நீல் வயல் திருநீலக்குடி நல்ல நாமம் நவித்து உயிரே நன்றே. சொற்றுனை வேதியன் ஜோதி வானவள் சொற்றுனை திறந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. அப்படியே கல்லோட முதக்கிறது. அந்த கடல் அலை அப்படியே தாங்கி கொண்டு வந்து அவரை விட்ட இடத்துக்கு தான் கடலூர்னு பேர். வருணனும் முன்பு மாதவம் செய்தனன் அப்படிங்கிற செக்கிழார். எங்க நாவுக்கரசரை சுமப்பதற்கு சமுத்திரராஜன் முன்பு தவம் செய்தான். எழுந்துட்டார். அங்கிருந்து நேர பெண்ணாடம் வந்தார். விருத்தாச்சலம் திருப்பாதிரி புலியூர் தரிசனம் பண்ணினார். பெண்ணாடம் வந்தார். ரிஷபமுத்திரை சூலமுத்திரைன்னு சைவத்துல ஒரு சம்பிரதாயம். அது சரீர சுத்திக்காக வச்சுக்கிறது. வைணவத்துல எப்படி தீட்சை பெறுறது சமாசிரயணம்னு சொல்லுவார்கள். அதுல எல்லாம் வித்தியாசம் உண்டு. யாருக்கு அது தேவை, யாருக்கு அது வச்சுக்கணும், யார் வச்சுக்க கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது. சைவத்துல அது மாதிரி ரிஷபமுத்திரை சூலமுத்திரைன்னு வச்சுப்பார்கள். அதை வச்சுண்டா கிளம்பி வந்தா ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. உடனே சமணர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு நேர வந்து அவர் காலில் விழுந்து தான் பண்ண தவறுதலுக்கு மன்னிப்பு கேட்டு காஞ்சிபுரம் அழிச்சுன்னு போய் காஞ்சிபுரம் கஷேத்திரத்துல இவருக்கு ஒரு மடம் ஸ்தாபிச்சு கொடுக்கிறார். காஞ்சியில இவர் தங்கி அங்கேருந்து பல க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணின்னு வரத்தே தான் அந்த காலத்துல ஞானசம்பந்தர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு திருமுலைப்பால் கொடுத்தாள் தாயார். அம்மா அப்பா அப்படின்னு அந்த குழந்தை அழுது. உடனே ஈசனும் அம்மையும் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்தார்கள். குழந்தை உடனே அவ அப்பா கேட்கிறார், உனக்கு திருட்டுத்தனமா பால் கொடுத்த கல்வன் யார்? நீ பிராமணாலாத்து குழந்தை வெளியில சாப்பிடக்கூடாதுன்னு தானே உன்னை சொல்லியிருக்கேன். நீ எங்க சாப்பிட்ட? யார் உனக்கு பால் கொடுத்தா? பால் தானே தோஷம் இல்லையான்னா? அப்படி இல்லை,
அபியாசமே கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் இன்னைக்கு எந்த காலத்துல இருந்து பேசுறீங்க சார்னு சொல்லுவார்கள். இதுக்கெல்லாம் நான் நிரூபிக்க முடியும். மனசு 5 நாள தடுமாறும். 5 விஷயத்தினால மனசு மாறும். நீர், உணவு, படிப்பு, சேர்க்கை, வழிபாடு. இதுக்கு 5 பேர். 5 நாள சங்கம்னு பேர். இருக்கு 5 நாள மனசு விகாரத்தடை. மனசு மாறுறதுக்கு காரணமா உள்ள பொருள்கள் இந்த 5. இது இன்னொரு நாளைக்கு விஸ்தாரமா சொல்றேன். அதனால இந்த கட்டுப்பாடெல்லாம் வைப்பார்கள். அவர் யாரு கேட்ட உடனே கல்வன் யார் அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்லணும்? பால கொடுத்த கல்வன் இவன் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லல. என் உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இவன். தொடுடைய செவியன் விடையறி ஒரு துவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியம் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரானுனை நாட்பணிந்த அருள் செய்த வீடுடைய பிரமா புறமேவிய பெம்மானிவனன்றே. அழகா காமிச்சு கொடுக்கிறார். அதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வரத்தே அந்த ஊர்ல அங்க பிரதட்சணம் பண்ணி உருண்டுன்னு வரத்தே ஞான சம்பந்தர் தடுத்து அப்பரேன்னு கூப்பிட்டு இவரை எழுப்பினதுனால அவருக்கு அப்பர்னு பெயர்.